பேர் விஜயலட்சுமி. நான் பிறந்தது வளர்ந்ததெல்லாம் கரூரில் தான், படித்தது இங்கே தான். நான் ஒர்க் வந்து நான் கோயம்புத்தூரில் 3 இயர்ஸ் பண்ணேன். தென் பெங்களூரில் வந்து 2 இயர்ஸ் பண்ணியிருக்கேன். நான் பெங்களூரில் பண்ணும்போது ஆன்லைன் ப்ராஜெக்ட்லாம் பண்ணுவேன். ஸோ எனக்கு கொரியன் லாங்குவேஜ் கொஞ்சம் தெரியும், ஜாப்பனீஸும் கொஞ்சம் தெரியும். ஸோ அதனால் நான் வந்து என்னோடய ப்ரொஃபைலில் வந்து லிங்க்டின்ல வந்து 2 லாங்குவேஜில் போட்டிருக்கேன், இங்கிலீஷில் போட்டிருக்கேன், கொரியன்லேயும் போட்டிருக்கேன். ஸோ இவங்களும் ஐடி சர்வீஸ் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒர்க் ரிலேட்டடாக ஐடி சர்வீஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒர்க் ரிலேட்டடாக என்னை கான்டாக்ட் பண்ணாங்க. ஸோ வந்து ஃபஸ்ட்டு இனிஷியலாக நாங்கள் ஒர்க் ரிலேட்டடாக தான் பேசிச்சுருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் எங்களுக்கு வந்து பேச கேரக்டர் ரொம்ப பிடிச்சிது. ஸோ ஆப்வியஸ்லாக நான் வந்து மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் லைக் நார்மல் ஃபேமிலி தான். எனக்கு சேலரி வந்து 20,000 மாதிரிலாம் கிடையாது. என்னோடய ஹையஸ்ட் சேலரியே 22,000 தான். ஸோ வந்து என்னால் அங்கெல்லாம் போக முடியாது. ஸோ வந்து இவங்களே இன்வைட் பண்ணோம், இன்விடேஷன் லெட்டர் கொடுத்து உங்களுக்கே தெரியும் சர்ப்ரைஸாக கிடைக்கிறது எவ்வளோ கஷ்டம். ஸோ வந்து இவங்களே எனக்கு இன்வைட் பண்ணி எல்லாமே இவங்க டாக்குமெண்ட் எல்லாம் இவங்களே ரெடி பண்ணி கொடுத்து அதுக்கப்புறம் தான் நாங்கள் சாப்பிட்டு பண்ணி வீட்டில் கிடைச்சிது. அதுக்கப்புறம் நாங்கள் போய் பார்த்தோம். அதுக்கு முன்னாடி எங்கள் பேரண்ட்ஸ் எல்லாம் பேசி அவங்கள்ட்ட பர்மிஷன் வாங்கினேன். ஆனால் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வாங்கினேன். ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ் வந்துச்சு. அதுக்குன்னு அடிச்செல்லாம் கொடுமை பண்ணல. அவங்களுக்கு பயம் தான், நம்ம மேலே இருக்க கேள்விங்களும் ரொம்ப பயம். வெளிநாட்டு பசங்க எப்படி இருப்பாங்க அப்படின்ற ஒரு பயம். ஸோ என் தம்பி கொஞ்சம் எனக்கு சப்போர்ட்டிவாக இருந்தான். ஸோ அதனால் எப்படி வீட்டை சமாளித்து அவங்கள போய் பார்த்து அவங்க பேரண்ட்ஸ்லாம் மீட் பண்ணி அவங்களெல்லாம் கன்வின்ஸ் பண்ணி மேரேஜ் பண்ணி. ஸோ ஐ ஹோப் வி வில் பி டுகெதர். நாங்கள் இப்போ வந்து ஷார்ட் டைம் விசா அப்ளை பண்ணியிருக்கேன். நான் போகிறதுக்கு அது கிடச்சிது அப்படின்னா கண்டிப்பாக கிடைச்ச நம்பிக்கை இருக்குது. ஸோ அது போயிட்டு 3 months அங்கே இருப்போம். ஆனால் எங்களுக்கு வந்து பிளான் வந்து இந்தியாவில் செட்டில் ஆகணும்னு தான் ஆசை. ஸோ இந்தியாவில் செட்டில் ஆகணும். ஸோ ஃபஸ்ட்டு ஷார்ட் டைம் விசாவில் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் லாங் டேர்ம் விசா வாங்கணும். பட் இவங்களுக்கு மைபி கிடைக்கலாம் ஆஃப்டர் மேரேஜ் ரெஜிஸ்ட்ரேஷன். ஆல்ரெடி நோட்டீஸ் கூட போட்டுடுவீங்க. மேரேஜ் ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சோடனே இவங்களுக்கு கிடைச்சது சீக்கிரம். எனக்கு வந்து எக்ஸாம் எழுதணும். ஸோ எக்ஸாம் எழுதுனதுக்கப்புறம் தான் அப்ளை பண்ணணும். ஸோ இனிஷியலாக நாங்கள் இந்தியாவில் தான் ஸ்டே பண்ணுற மாதிரி பிளான் இருக்குது. I'm Indian Kim from South Korea, and I'm working in a startup about IT service for university students and college students. I met her about 1 year ago in online, language exchange app, and we realized that we are in IT service, sector. So we planning to work together remotely. So we worked about 6 months or 7 months, I think, and then we finally get dating in online. And last Christmas I decided to invite her to Korea. So I made an invitation, and she came in March. So we finally visited my parents, and we discussed about the marriage. And finally, she decided to, invite all my family to Tamil Nadu. So we came here and we did marriage successfully. I'm thanks about her, and I will live with her together forever. Okay. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.